அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாள் இந்த வீடியோ மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தேவன் நம்மளுக்காக கொடுக்கிற காலை இந்த வாதை வசனம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்ம எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் நம்முடைய தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் நம்மளோடு பேச இந்த கால வேளையிலே ஆசைப்படுகிறார். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்வதில்லை. பாருங்க, முதல் திட்டம் போடுகிறார் நமக்கு. அவரில் நிலைத்திருக்கிறவர் இயேசு யாரெல்லாம் உண்மையாக பற்றி கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் அவரை நிலைத்திருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க கூடலாம் பாவம் இருக்காதுன்றார். இந்த வீடியோ பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, யாரெல்லாம் பாவம் செய்யாதபடிக்கு இயேசு அண்டிக் கொண்டு வாழ்கிறீர்கள். பாவம் செய்கிறவன் பிசாசால் உண்டாயிருக்கிறான்றார். பாவம் செய்கிறவன் எப்படி இருக்கான்? பிசாசு உடையவனாகிறான். அதில் அவன் அண்டிக் கொள்ளுகிறான், சிக்கு கொண்டு போகிறான்றார். இங்கே என்ன சொல்கிறேன்னா, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்ய மாட்டான்றார். பிசாசுக்குரியவன் தான் அந்த பாவத்தில் இப்போ அடிக்ட் ஆகிடுவான். எல்லா காரியத்திலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிசாசுக்குரியவன் அந்த தீய காரியத்தில் தான் போய் விடுவான். பிசாசனை எதுக்கு சொந்தமானவன்? பாவத்துக்கும் தீய காரியத்துக்கும் சொந்தமானவன். அந்த காரியத்தை செய்கிற நம்ம இயேசுக்கிட்ட நிலைத்திருக்க முடியாதுன்னு ஆண்டவர் இங்கே தெளிவுபடுத்துகிறார். காரணம் என்னன்னா, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்வதே இல்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை. நம்ம என்ன தான் பைபிள் படித்து இது பண்ணாலும் நம்மளுக்குள்ள பாவம் இருக்குன்னா இயேசுவை நம்ம காணவே முடியாதுங்க. இயேசுவை காண முடியாது. அவர் செய்த அற்புதத்தை நம்ம என்ன பண்ண முடியாது? அறிய முடியாது. நம்ம வாழ்க்கையில் நடக்கலையாப்பா நினச்சின்னு தான் இருக்கணுமே கண்டி நம்ம வாழ்க்கையில் பாவம் இல்லை என்று சொல்வன் ஒரு மனுஷனும் இல்லை. பாவம் செய்யாத ஒரே ஒரு மனுஷன் யாருன்னா இயேசு. பாவம் இல்லாதவர் ஒரே ஒரு மனுஷன் தான். நம்ம எல்லாரும் பாவம் தான். பாவத்தை விட்டு விலகி தேவனை அண்டிக்கொள்ளி வாழும்போது, தேவனை யாரெல்லாம் அண்டிக்கொள்ள என்று முதல் கொண்டு ஆசைப்படுங்கள். தேவன் நம்மளோடு இருக்கணும்னு சொன்னால் அவரில் நிலைத்திருக்கிற எவனும், யாரெல்லாம் அவர் நினைத்திருக்க ஆசைப்படுங்க. இயேசுவோடு யாரெல்லாம் நினைச்சிருக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு சுகம் கிடைக்கணும், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படி நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும். பாவம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. எத்தனையோ காரியம் நல்லா செய்துட்டோம். இனி நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக வாழணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். யாரெல்லாம் நல்லா ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்காகத்தான் ஆண்டவர் பேசுகிறார். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்ய மாட்டான். ஏசு என் கூட இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் பரிசுத்தமான கடவுள் யாருக்கிட்ட இருக்கிறாரோ அவங்கக்கிட்ட பாவம் இருக்குமாங்க? இருக்காது. அவர் பரிசுத்த தேவன். அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம வாழும்போது தான் அவர் தான் பாவம் செய்கிற எவனும் தேவனை காண்பதும் இல்லை. நம்ம அன்றாடம் பேசுகிறோம், அன்றாடம் பார்க்குறோம். இதாங்க தேவனோடு காண்பது. இந்த வீடியோ பார்க்குற அன்பு சகோதரனே, உங்களோடு தேவன் இருக்கிறார், உங்களோடு உறவாடி கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், உங்களை உங்கள் காது மூலமாக கேட்டுக்கொண்டிருக்க செய்கிறார். ஏன்னா நீங்கள் பிதாவு தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள், பாவத்துக்கு உட்பட்டவர் அல்ல. அப்படியேப்பட்டவர் இந்த வேத வசனத்தை கேட்க முடியாது. நீங்களாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால இந்த வேத வசனம் உங்களோடு கடந்து வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்ய மாட்டீங்க. பாவம் செய்கிற எவனும் அவரை காண்பதும் இல்லை, அவரை அண்டிக் கொள்வதும் இல்லை, அவரை சேர்ந்து வாழ முடியாது, அந்த வீடியோ பார்க்க முடியாது. ஏன்னா பாவம் நமக்குள்ள இருக்குதுப்பா. இந்த பரிசுத்தமான வார்த்தையை என்னப்பா நம்ம வாழ்க்கையில் நடக்கவே இல்லைன்னு நினைக்கிறீங்க? உங்கள் பயப்படாதீங்க. இதை தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பாவத்தை விட்டு விலகி ஓடுங்க. இயேசுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.